சிவகங்கை மாவட்ட தலைநகரில் இரவு நேரங்களில் அரங்கேறும் தொடர் கொலைகளால் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். இத்தனைக்கும் நடைபெற்ற கொலைகள் அனைத்தும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாகவோ கிராமங்களிலோ அல்ல, நகர பகுதியின் நடு ரோட்டிலும் பரபரப்பான சாலையில் கடைக்குள்ளும் தான் எனும்போது மக்கள் மேலும் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கின்றனர். நேரு பசார் பகுதியைச் சேர்ந்த 46 வயதான அஸ்ரப் அலி நிலக்கடலையை வறுத்து விற்கும் தொழில் செய்து வந்தார். கடந்த 26ஆம் தேதி வழக்கம் போல இரவு வீடு திரும்பிய போது இவருக்கும் இவரது சகோதரி மகனான அப்துல் ரஹ்மானுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் வாக்குவாதம் முற்றி கைகலப்பான நிலையில் ஆத்திரமடைந்த ரஹ்மான் விறுவிறுவென வீட்டுக்குள் புகுந்து கையில் சிக்கிய அரிவாள் மனையை எடுத்து தனது மாமா அஸ்ரப்பை வெட்டி படுகொலை செய்திருக்கிறார். கொலை செய்த கையோடு காவல் நிலையம் சென்று அப்துல் ரஹ்மான் சரணடைந்தார். இதேபோல சரக்கு வாகன உரிமையாளரான ராஜபாண்டி என்பவர் 25ஆம் தேதி மக்கள் நடமாட்டம் உள்ள மரக்கடை பகுதியில் ஓட கடைக்குள் புகுந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இவரிடம் ஓட்டுநர்களாக இருந்த அண்ணன் தம்பிகளான இத்திராஜா, தீனா ஆகிய இருவரும் கொலை வழக்கு ஒன்றில் இருந்து விடுபட தங்களுக்கு பண உதவி செய்யுமாறு ராஜபாண்டியை நச்சரித்துள்ளனர். ஆனால் அவர் பணம் தர மறுத்துவிட்டதால் அவரை கொலை செய்ய திட்டமிட்டு இருவரும் அவரை துரத்தியுள்ளனர். அப்போது உயிரை காப்பாற்றிக் கொள்ள பெயிண்ட் கடைக்குள் புகுந்த ராஜபாண்டியை இருவரும் கடைக்குள் புகுந்து வெட்டி சாய்த்தனர். இருவரும் கைதான நிலையில் கீழே வழுக்கி விழுந்ததால் மாவுக்கட்டு ட்ரீட்மெண்ட் வழங்கப்பட்டுள்ளது. இவ்விரு கொலைகளும் யாரால் அரங்கேற்றப்பட்டது, எதற்காக இருவரும் கொல்லப்பட்டார்கள் என்ற விவரங்கள் தெரிய வந்த நிலையில் பாஜக நிர்வாகி செல்வகுமாரின் கொலைதான் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பாஜக மாவட்ட கூட்டுறவு பிரிவு செயலாளராக இருந்த செல்வகுமார் கடந்த 27ஆம் தேதி வேளாங்குளம் பகுதியில் இருந்து பைக்கில் சிவகங்கை நகர பகுதிக்கு வந்திருக்கிறார். அப்போது அவரை வழிமறித்து நின்ற காரில் இருந்து இறங்கிய மர்ம கும்பல் செல்வகுமாரை சரசரவென வெட்டி சாய்த்துவிட்டு தப்பி ஓடியது. கொலையாளிகள் யார் என்ற விவரம் தெரிய வராத நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்தடுத்த கொலைகளில் அதிர்ச்சியில் உறைந்திருக்கும் சிவகங்கை நகரப்பகுதி மக்கள் இரவு நேரங்களில் போலீசார் ரோந்து பணியினை அதிக அளவில் மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.